சீமானோட தனிப்பட்ட முறையான வாழ்க்கையிலேயே நீங்க நிறைய விசாரிச்சு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கேவலமா இருக்கும். நான் வந்து ஒரு விதவைக்கு வாழ்க்கை கொடுக்கறதா இருக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ஒரு அதாவது என்னன்னா அப்ப ஒரு பிள்ளைய பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு, இது கல்யாணம் பண்ணணும். அது யாருன்னு சொல்றேன், நீங்க வந்து முத்துக்குமார்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியோடைய உண்மையான ஓனர் அவரு தான். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. அப்ப அந்த இடத்துல அந்த கட்சியை தூக்கணும், அப்ப நாளைக்கு அந்த மனைவியை தூக்கணும். அவங்க பேர்ல நிறைய சொத்துக்கள் இருக்குது. ஒரு 100 கோடி ரூபாய்க்கு அவங்க முத்துக்குமாரோட மனைவி பேர்ல சொத்து இருந்துச்சு. கட்சியுடைய தலைமை அவரு தான். அப்ப அவர் இறந்துட்டாரு, அந்த மனைவியை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம அந்த கட்சியும் பணத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்ப இது இன்னொன்னு கதை இருக்குது. இப்ப அது யார் கல்யாணம் பண்ணிருக்கா தெரியுமா? சாட்டை துரைமுருகன். அவருக்கு வந்து குறைந்தபட்சம் புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ்ல இருந்து வர வாடகையிலே மாசம் 50 லட்சம் ரூபா வருது. தினமா சொல்றாரு யூடியூப் சேனல்ல எனக்கு காசு இல்லை, நான் 1000 ரூபாய்க்கு கஷ்டப்படுறேன், நான் வந்து என் வீட்டுல என்னைய வந்துட்டு ஒண்ணுமே இல்லையான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் சும்மா. இவங்க எந்த அளவுக்கு கிரிமினாலிட்டி அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் திருமணம் செஞ்சப்ப அவங்க முத்துக்குமாரோட மனைவி பிரெக்னென்ட்